கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையில கூட 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 6வதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்களை ஒரு நாளும் தூசிக்கக்கூடாது, அவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சோத்திரம் பெற்றோர்களை வயதான காலத்தில் அவங்கள கனம் பண்ணுவதில்லை, அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதில்லை, சரியான உணவு கொடுப்பதில்லை, உடைகள் கொடுப்பதில்லை, அவங்கள் இருப்பிடத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி கொடுப்பதில்லை. தாய் தகப்பன்மார்களை இன்னைக்கு அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படியாமல் அவங்க தாய் தகப்பன்மார்களை இழிவாக நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீங்கள் நன்றாய் இருப்பதற்கும் உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயும் கனம் பண்ணுங்க என்று இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரியாளையும் யோசேப்பையும் கனம் பண்ணினார், அவர்களை ஆதரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுத்து நமக்கு திருமணம் பண்ணி வைத்து வீடு கட்டி எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாங்க நம்ம அப்பா அம்மா. அந்த தாய் தகப்பன்மார்களை தயவு கூர்ந்து யாரும் அற்பமாக எண்ணாதீங்க. உங்கள் தாய் தகப்பன்மார்கள் படிப்பறிவு இல்லாதவங்களாக இருக்கலாம், அழகில்லாதவங்களாக இருக்கலாம், ஒரு வேளை ஏழையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நீங்கள் கனம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீர்கள். நீங்கள் செய்கிற அந்த நன்மை நாளைக்கு அடுத்த தலைமுறை, அதாவது உங்கள் பிள்ளைங்க உங்களை நல்லா ஆதரிப்பாங்க. அதனால் தாய் தகப்பன்மார்களை யாரும் கனவீனம் பண்ணாதீங்க, அவங்கள ஆதரவு பண்ணுங்க. அவங்க மேலே நீங்கள் கவனம் செலுத்தி வயதான காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சகல கடமைகளை நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கு எதுவாக அமையும். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட சோத்திரிக்கிறேன். வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனமண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்களை கீழ்ப்பிடித்து நடப்பதில்லை ஆண்டவரே. அநேக பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்களை கீழ்ப்படிந்து நடப்பதில்லப்பா, அவங்கள கனம் பண்ணுவதில்லப்பா. அப்படிப்பட்டதான அவநம்பிக்கையான குணம், ஆண்டவர் அருவருக்கிற குணம் பிள்ளைங்களை விட்டு நீங்கட்டும் என்று நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தாய் தகப்பனை கனம் பண்ணி வாழ்நாள் முழுக்க நீடித்திருக்க ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ள வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.